அனைவருக்கும் வணக்கம். சரவணன் அஸ்ட்ரோ சேனல் வழியாக உங்கள் ஜோதிட ரத்னா சரவணன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். இதற்கு முன் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் போன்ற ராசிகளுக்கு 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை பார்த்தோம். தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களின் குணங்களை முதலில் பார்ப்போம். தனுசு ராசி என்றால் தனுசு ராசியின் அதிபதி குரு ஆவார். இதில் நட்சத்திரங்கள் மூலம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதமும் இதில் அடங்கும். தனுசு ராசியின் பொதுவான குணங்கள் என்றால் எந்த விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்டவர்கள். இவர்கள் பிறருக்கு உதவுவதிலும் தொண்டு செய்வதிலும் ஆர்வம் கொண்டவர்கள். இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருப்பதால் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் சற்று குழப்பம் அடைவார்கள். அதே நேரத்தில் அரசு சார்ந்த யோகமும் உடையவர்களாக திகழ்வார்கள். தலைமை ஸ்தானம் படைத்து ஒரு கூட்டத்தையே நிர்வகிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. தனது முயற்சியால் முன்னுக்கு வருபவர்கள் இவர்கள். தன்னம்பிக்கை மிகுந்த தோற்றம் இவர்களது குணங்களாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களை மகிழ்ச்சி தானே. அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அமர்ந்தும், அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு அமர்ந்தும், அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் வீடான இது எந்த இடம்? ரிஷபம் வீட்டில் சந்திரன். ராசிக்கு 6ஆம் வீடான ருண ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்தும், அடுத்து கலஸ்தரஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்தும், பாக்கியஸ்தானம் என சொல்லப்படும் 9ஆம் வீடான சிம்மத்தில் கேதுவும் அமர்ந்தும் செயல்படுகிறார்கள். ஆக இந்த ஆண்டு 5 மாதங்களில் முதல் 5 மாதங்களில் பதவி உயர்வு, அரசு வேலை, பெரியவர்களுடன் தொடர்பு போன்ற முக்கிய வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டித் தேர்வு படித்தவர்களுக்கு நல்ல முடிவு பெற வாய்ப்புண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கூடுதல் பொறுப்பு ஆகியவை இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே உண்டு. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, உத்தியோகஸ்தர்களை மேலதிகாரிகள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் குறித்து கண்டிக்க நேரலாம். உங்களுடன் பழகும் நண்பர்களில் நல்லவர்களை இனம் கண்டு பழகினால் தொல்லையிலிருந்து மீண்டு விடலாம். அதே நேரத்தில் ஜூன் மாதத்திற்கு பிறகு தனுசு ராசிக்கு 8ஆம் வீடான கடகத்திற்கு செல்வதால் நிதி திட்டமிடல், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இருந்தாலும் பாதுகாப்பான மாற்றம் எனலாம். ஜூன் மாதத்திற்கு மேல் உள்ள ஆண்டு தாயின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது சரக்கு போக்குவரத்து, அதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அவர்கள் அதிக வேலையுடன் நிலைத்த வருமானம் கிடைக்க பெறுவார்கள். குடும்பம் நடத்துகிறார். குடும்பம் நிலை சீராக இருக்கும். செல்வ நிலை, குடும்ப சுபிட்சம், தாம்பத்திய மகிழ்ச்சி எல்லாம் சீராக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை எழ இடம் தராதீர்கள். பெண்களுக்கு கௌரவம் கிடைக்கும். புகழ் உண்டு. பண கஷ்டம் இருக்காது. முயற்சிகள் தீவிரம் காட்டுவீர்கள். சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய உங்களை சில தீய நண்பர்கள் திசை திருப்பிட நேரலாம். இப்பையும் கவனம் தேவை. நல்லவர்களை இனம் கண்டு நீங்கள் இயங்குங்கள். பெரியோர் நல்லாசியை பெறுவதால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மையே உண்டாகும். அதே மாதிரி திருமணம், குழந்தை பிறப்பு போன்றவை ஜூன் மாதத்திற்குள் நடப்பதற்கு நல்ல காலம் எனலாம். ஆண்டு முடிவில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணம், குடியேற்றம் போன்றவை நடக்க வாய்ப்பு உள்ளது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த 2026இல் தன் திறமையை வெளிப்படுத்தி முன்னேற்றத்தை நிலைநாட்ட முடியும் என சொல்லிக்கொள்கின்றேன் தனுசு ராசி அன்பர்களே. மேலும் சிறப்பாக இருக்க பரிகாரம் தேவை என்பதால் அதற்கு முன் தாங்கள் தனுசு ராசி அன்பர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என சொல்லிக்கொண்டு பரிகாரத்தை பார்ப்போம்.
பரிகாரம் என்றால் முதலில் ராகு பகவானுக்கு அதிதேவதை துர்க்கை. ராகு பகவானுக்கு அல்லது துர்க்கைக்கு வழிபாடு செய்யுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஏற்ற பூஜை பொருட்களை கொண்டு வியாழக்கிழமைகளில் வழிபாட்டு செய்து வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு, அதாவது அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வாரத்தில் ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் கோயில்கள் சென்று வலம் வரணும். அதே நேரத்தில் விளக்கேற்றணும். விளக்கேற்று வழிபட்டிங்கன்னா நன்மையே ஏற்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். தனுசு ராசி அன்பர்களே, நன்றி, வணக்கம்.